Hi friends, welcome to our channel. Feel free to cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா தோக்லா. வாங்க இப்ப தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னங்கறத பார்க்கலாம். கடலை மாவு 1 கப், உப்பு 1/4 டீஸ்பூன், சர்க்கரை 2 டீஸ்பூன், கலருக்காக 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன். பேக்கிங் சோடாக்கு பதிலா ஈனோ ஃப்ரூட் சால்ட் கூட நீங்க எடுத்துக்கலாம். என்கிட்ட இன்னைக்கு ஃப்ரூட் சால்ட் இல்லங்கறதால நான் பேக்கிங் சோடா எடுத்துர்க்கேன். எண்ணெய் 2 டீஸ்பூன், கடுகு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு, 1 கொத்து கறிவேப்பிலை. நான் வந்து 1 கப் கடலை மாவு தான் எடுத்துர்க்கேன். ஸோ அதனால வந்து அரை பச்சை மிளகாய் மட்டும் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். சலிக்காத கடலை மாவுனா நீங்கள் சலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடலை மாவோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோடவே 1 பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையிலேருந்து பாதி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா ஒரு 3 நிமிஷம் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இப்போ இருக்குது. இன்னும் 2 நிமிஷம் நல்லா வந்து இதை கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் எடுத்த உடனே ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டி பட்டுரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா 5 நிமிஷம் கிட்ட நல்லா கலந்து விட்டுட்டேன். பாருங்கள், கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடணும். இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த கடலை மாவு பேஸ்ட்டில் எடுத்து வச்சுருக்கிற பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. எந்த பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சைட்லலாம் தடவி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த பாத்திரத்தில் வந்துட்டு நான் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்கிற மிக்சரை எடுத்து இந்த பேனில் விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிக்சர் இதில் விட்டுட்டு நல்லா ஒரு தடவை டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் லெவல் ஆகும். நான் ஆல்ரெடி வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு இட்லி தட்டு மேலே வச்சுருக்கேன். தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. பேனுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன கிண்ணத்தை இது மேலே வச்சுக்கலாம். அது மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிக்சரையும் வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஸ்டீம் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது நல்லா 13 நிமிஷம் கிட்ட வெந்திருக்கு. இப்போ இதை வெந்திருக்கா இல்லையான்னு ஒரு டூத் ஸ்டிக் இல்லைனா வந்து ஒரு நைஃப் எடுத்து விட்டு பார்த்தா தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டாமல் வந்ததுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற தோக்லாவை பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம். இப்படி ஒரு தடவை தட்டுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தட்டினதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஓரளவுக்கு ஹீட் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயிலை விட்டுக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு சூடாயிருச்சு. இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை பச்சை மிளகாய் இருக்குல்ல, அதை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பச்சை மிளகாய் பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி கொதிச்ச உடனே நம்ம ஏற்கனவே வந்து எடுத்து வச்சுருந்த சர்க்கரையில் பாதி இருக்கு இல்லையா, அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச தோக்லா இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குன்னு. இப்போ இந்த தோக்லா மேலே நம்ம வந்து தாளித்து எடுத்து வச்சுருந்த அந்த தண்ணியை விட்டுக்கலாம். நல்லா இந்த தண்ணியில் ஊறணும். ஆக்சுவலாக இந்த தண்ணியில் வந்து ஒரு 2 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தோக்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.